மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் கடந்த ஆண்டு மார்ச்ல இருந்து உங்களுக்கு ராசியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. ராசியில சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் போது ஒரு நல்லது செய்வாருங்க. எப்படின்னா நான் சோம்பேறித்தனமா உட்காருவேன்னா அவர் உட்காரவே விட மாட்டாரு. இந்த டைம் பீரியட்ல வேலை செய்யதான் வைப்பாரு, டிசிப்ளினா இருக்கதா வைப்பாரு. என்னத்துக்கு ஜென்ம சனி பெஸ்ட்னா, 7.5 சனியில ஜென்ம சனியில சில பேரை அப்படியே தூக்கி விடுவாரு சனி பகவான். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும் போது சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும் போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி முக்கிய பெயர்ச்சியா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் தன்னோட வக்ரகதியில பெயர்ச்சியில எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் கடந்த ஆண்டு மார்ச்ல இருந்து உங்களுக்கு ராசியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. ராசியில பெயர்ச்சி ஆகிற சனி பகவான் இப்போ வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. முதல்ல நமக்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் எஃபெக்ட் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, பாடி. இப்போ ராசின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் மைண்ட். எதுக்குன்னா சந்திரன் எடுக்கிற இடம் தான் நம்மளோட ராசி. சந்திரன் மேல இப்போ நமக்கு நம்ம சந்திரன் மேல நமக்கு சனி பகவான் டிரான்சிட் ஆகுற மாதிரி பாடிக்கு மைண்டுக்கு தொல்லை கொடுப்பாருங்க. இப்போ ராசியில பயிற்சி ஆகும் போது என்ன நடக்கலாம்? இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவோ இல்லாட்டி கீழே விளையாடும் போது ஏதாச்சும் கையோ காலோ கொஞ்சம் அடிபட்டுட்டோ அந்த மாதிரி தொல்லை கொடுப்பாரு ஹெல்த். அதே முதியோர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உடல் பாதிப்பு, உடல் வகையில நிறைய பிரச்சனைகள் வர்றது, ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நார்மல்லி நம்ம மாதிரி ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு எப்படின்னா ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் கொடுப்பாரு. எப்படின்னா பாடியை கம்ஃபர்டபுளா இருக்க விட மாட்டாருங்க சனி பகவான். இப்போ ஃபார் சப்போஸ் இன்னைக்கு காலையில ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுங்க அவங்களுக்கு, இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கும். சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம படுத்துப்போமா அந்த மாதிரி கூட இருக்காது சிச்சுவேஷன். சோ சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ராசியில சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் போது ஒரு நல்லது செய்வாருங்க. இப்போ நீங்க ராசியில சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் போது சோம்பேறித்தனமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உடலுக்கு பயங்கரமா பிரச்சனை கொடுப்பாங்க. வேலை விரும்பி செய்வாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பயங்கரமா வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுப்பாங்க. எப்படின்னா ரெஸ்டே இல்லாத மாதிரி வேலை வாய்ப்பு, பணமும் அமைச்சு கொடுப்பாங்க, ரெஸ்டே இல்லாத மாதிரி வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுப்பாங்க. இப்போ ராசியில இருந்து ஜன்ம சனி நடக்குது உங்களுக்கு. ஜன்ம சனியில என்னத்துக்கு ஜன்ம சனி பெஸ்ட்னா, 12ஆம் வீட்டுல சனி 7.5 சனி நடக்கும் போது ஜென்ம சனி ஓரளவுக்கு பெஸ்ட். எதுக்குன்னா 12ஆம் வீட்டுல சனி நடக்கும் போது திருமணம் பண்ணிக்க கூடாது சில பேருக்கு, ஆனா ஜென்ம சனியில பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஜென்ம சனியில கல்யாணம் ஆயிட்டு நல்லா இருக்கிறவங்களே கூட நான் பார்த்திருக்கேன். 7.5 சனியில ஜென்ம சனியில சில பேரை அப்படியே தூக்கி விடு
விடுவாரு சனி பகவான். அதுவும் எப்படின்னா உழைக்கணும் நினைக்கிறவங்களை தான் தூக்கி விடுவார் சனி பகவான். இப்போ ராசியிலிருந்து சனி பகவான் எங்க பார்வை வைக்கிறாரு? 3ஆம் இடத்து மேல பார்வை வைக்கிறாரு. 3ஆம் இடம் என்ன? உழைப்புக்கு சம்பந்தப்பட்ட இடம். ராசியில சனி இருக்கும் போது உழைச்சுதான் ஆகணும், சோம்பேறித்தனமா இருக்க முடியாது. இருக்கணும் நம்ம நினைச்சோம்னா உடனே உடலுக்கு பாதிப்பு கொடுப்பாரு. டிசிப்ளின் சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா பாடியில உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, பர்சனாலிட்டி பாடியில உட்கார்ந்து இருக்காரு இல்லையா சனி பகவான். நான் 10 மணிக்கு நான் எந்திரிப்பேன் சொன்னா அவர் விடவே மாட்டாரு. 5 மணிக்கு எந்திரிச்சுத என்னன்னா வீட்டுல ஃபார் சப்போஸ் இப்படி எப்பவும் கேன்ல தண்ணி வாங்கிட்டு வருவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேன்ல தண்ணி வாங்க முடியல உங்கனாலன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு வாட்டர் வருது, கார்பரேஷன் வாட்டர் வருது, நம்ம புடிச்சுக்கிட்டு வரணும். ஆனா 6 மணிக்கு தான் அது புடிச்சுக்கிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட நிலைமை. அதுக்காக நீங்க 5:30க்கே எந்திரிச்சுதானே ஆகணும். சோ எப்படின்னா நான் சோம்பேறித்தனமா உட்காருவேன்னா அவர் உட்காரவே விட மாட்டாரு. இந்த டைம் பீரியட்ல வேலை செய்யதான் வைப்பாரு, டிசிப்ளைனா இருக்கதா வைப்பாரு. டிசிப்ளைன் அதையும் தாண்டி நான் டிசிப்ளைனா இருக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பயங்கரமா உடலுக்கு பாதிப்பு கொடுப்பாரு. கைக்கு பிராக்சர்ஸோ காலுக்கு பிராக்சர்ஸோ, முக்கியமா முட்டி வலி இதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இந்த டைம் பீரியட்ல சனி பகவானோட டைம் பீரியட்ல கொஞ்சம் வீக்னஸ், பாடியிலி வீக்னஸ்ன்றது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா நமக்கு இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி, முட்டி வலி, பல்லுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ காதுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சில பேருக்கு எப்படின்னா கொஞ்சம் ஏதாச்சும் சின்னதா ஏதாச்சும் கீழே விழுந்துட்டோ அந்த மாதிரி பல்லு பிரேக் ஆகுறதுக்கோ புச்சு பல்லு வர்றதுக்கோ வாய்ப்புன்றது இருக்கும். அது மட்டும் நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ராசியிலிருந்து 3ஆம் இடத்து மேல பார்வை வச்சிருக்காரு சனி பகவான். 3ஆம் இடம் உழைப்புக்கு சம்பந்தப்பட்ட இடம், ஆல்ரெடி சொல்லிட்டு உழைச்சுதான் ஆகணும். அப்படியே தைரியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். இப்போ தைரியம்ன்றது ராசியில சனி பெயர்ச்சிட்டு 3ஆம் இடத்து மேல பார்வை வைக்கும் போது பயமா இருப்பாங்க, ரொம்ப நர்வஸா டென்ஷனா இருந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த டென்ஷன் இல்லாம செய்யறதுக்கு நான் அப்புறமா ரெமிடிஸ் கூட நான் சொல்வேன். அப்படியே ராசியிலிருந்து அவரோட பார்வை டைரக்டா 7ஆம் வீட்டு மேல விழுது. ஸ்டேபிள் மேரிட்டல் லைஃப் கொடுப்பாங்க. மேரிட்டல் லைஃப்ல ஒரு சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா பிரிவுன்னா அது பெரிய அளவுல இல்ல. ஃபார் சப்போஸ் வைஃப் எப்படின்னா ஸ்டேபிள் மேரிட்டல் லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாருங்க சனி பகவான். முதல்ல வைஃப் ஊர்ல தங்கிட்டு இருப்பாங்க, மாமியாருக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சோ உங்களோட வைஃப் அங்க போய் பாத்துக்க வேண்டி இருக்கும். ஹஸ்பண்ட் வேற ஒரு ஊர்ல தங்கிட்டு இருப்பாங்க. சோ இங்க எப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு வைஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கு இடையில. ஏன்னா எப்பவும் போய் அங்கதான் இருந்துட்டு இருக்கேன், ஏன்னா இப்பவும் போய் இங்கதான் இருந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி இருக்காது. ஆனா எப்படி 2 பேருக்குமே சேர்ந்து வாழணும் இருக்கும். ஆனா சேர்ந்து வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் சில வாட்டி. சோ முழுமையா என்னன்னா 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா முழுமையா மேரிட்டல் ஹாப்பினஸ் அனுபவிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ராசியிலிருந்து 10ஆம் பார்வையால 10ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு சனி பகவான். 10ஆம் வீடுன்னா தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல சனி பகவான், தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட இடத்து மேல சனி பகவானோட பார்வை போகும்போது தொழில் வகையில ஒரு சில நன்மைகள்ன்றது கொடுப்பாரு. எப்படின்னா பொதுவாவே சனி பகவானால கர்ம கிரகம், 10ஆம் வீடு கர்மக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இந்த டைம் பீரியட்ல ஒர்க் பயங்கரமா கிடைச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு. அது நல்லது தானே. சும்மா எந்த ஒர்க்கும் இல்லாம வீட்டுல உட்கார்றதை விட இந்த டைம் பீரியட்ல எப்படின்னா காசு வருமானம் வருது, அது வேற விஷயம். ஆனா பயங்கரமா ஸ்ட்ரெஸ் இருக்குது, பயங்கரமா ஓட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா ராசியில சனி இருக்கும் போது நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஒர்க்கை கூட என்ஜாய் பண்ணி ஒர்க் மூலமா தான் அவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டே கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த மீன ராசிக்காரங்களுக்கான சனி வக்ரகதி பெயர்ச்சிக்கான பலன். இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ராசியில சனி பகவான் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம், உடலுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். சோ அதனால காலங்காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாலே எந்திரிச்சு குடிச்சிட்டு சூரியோதயம் கரெக்டா சூரியோதயம் ஆகும்போது சூரியன் மேல வரும்போது அவருக்கு வணங்கி கும்பிடுங்க. அவருக்கு கையெடுத்து கும்பிட்டா ரொம்ப நல்லது. எதுக்குன்னா சூரியன் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் கொடுக்கிற ஒரு கிரகம், ஹெல்த், நல்ல ஹெல்த் கொடுக்கிற ஒரு கிரகம். சோ சூரியன் நமஸ்கார பிரியன். அவருக்கு கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் வைக்கும் போதுதான் சூரியன் நமக்கு நல்ல ஹெல்த்ன்றது கொடுப்பாங்க. அப்புறமா சூரிய பகவானுக்கு டெய்லி
விளக்கேத்திட்டு வந்து ஆதித்ய ஹிருதயம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும், சாதகமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது உங்களுக்கான பலன். மத்தபடி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரகத்தி பயிற்சி நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வேலை வாய்ப்போட சேர்த்து நல்ல பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோப வந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர். ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.